நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த குருஜி எங்க போனாரு? வெளியே ஏன் வர மாட்டேங்கிறாரு? வருவாரு. சரிவா உட்காருவோம். குரு ரொம்ப ஆழமான தியானத்துல போயிட்டார் போல இருக்கே. ஆமா ஆமா, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, நான் நாளைக்கு வரேன். குருவுக்கு நான் வணக்கம் சொன்னு சொல்லிடுங்க. சரி சரி சரி, கண்டிப்பா சொல்லிடுறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வரேன். அந்த கிழமை என்ன நான் பாப்போம். குருஜி 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 எழுந்திருங்க. நீங்க இங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிளம்பி போயிட்டா. இதத்தான் எதிர்பார்த்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, கொடுத்த கெடுவுல ஒரு நாள் வீணாவே போச்சு. இன்னும் இருக்கிற நாட்கள் 29. இதுவே தொடரப்போகுது. நானும் பார்த்துடுறேன். மகாராஜா எழுதின அந்த கிரந்தங்களை நீ எப்படி மொழிபெயர்க்கிறன்னு, அதோட அந்த பதவியையும் நீ எப்படி பாதுகாக்கிறன்னு பார்த்துடுறேன். இவர் என்ன பண்றாரு? ஒண்ணுமே புரியல. ஐயா, யார் நீங்க? ஏன் நேர்மறையா நடக்கிறீங்க? என்னோட பேரு முல்லா நஸ்ருதீன். நம்மளோட இலக்க சீக்கிரம் அடையணும்னா இந்த நேர்மறையான உலகத்துல இப்படிதான் நடந்தாகணும். நீங்க மட்டும்தான் இப்படி நடக்கிறீங்க. உலகம் வழக்கம் போல நேரா தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா, உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு சந்திரராவ். அட சந்திரராவ், நேரா நடக்கிறதுல ஒரு நடையா? நீயே சொல்லு, என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஆள் பாக்குறதுக்கே விசித்திரமா இருக்கான். ஐயா, இப்படி நேர்மறையா நடந்தீங்கன்னா எங்கேயாவது இடிச்சுப்பீங்க. எதுக்கு இடிக்க போறேன்? இந்த கண்ணாடி என்னோட வழிகாட்டி. நீ ஜாக்கிரதையா போ. என்ன குறை சொல்ல வந்துட்டான், எனக்கு தெரியாது. இதுவரையா அம்மாவும் சாரதாவும் இதை இன்னும் துரத்தவே இல்லை. ஏன் துரத்துவாங்க? என்ன மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பிராணி கிடைச்சிருச்சுல. நான் இல்லைன்னா இது போதும். இந்த கழுத புத்திதாஸ் இருக்கானே. அட, இப்பதானே சாப்பாடு கொடுத்தேன், திரும்பவும் ஏன் கத்திட்டு இருக்கான்? இந்த புத்திதாச இங்க இருந்து துரத்த நான் சொன்னல, ஆனா துரத்தல. அவனை நீங்க விருந்தினரா வச்சிருக்கீங்க. இன்னும் புள்ள போடு. நான் சொல்றேன் பாத்துக்கோ. இந்த புத்திதாஸ் நம்ம வீட்டு முன்னாடி நல்லா உட்கார்ந்துட்டான். இப்ப அவங்க இருந்து நகரவே மாட்டான், போகவே மாட்டான். பாரு, நான் ஒண்ணு பண்றேன். நானே நகரத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு வரேன். வேண்டாம். இல்ல, புத்திதாஸ் ஒரு ஜீவன் தானே. நம்மளோட நகரத்துக்கு அது இஷ்டப்பட்டு வந்திருக்கு. நீங்க நம்ம விருந்தினர்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. விருந்தினரா? நீ மறந்துட்டியா? முதல்ல நீ காகங்களையே அவமானப்படுத்தின.
அதோட விளைவு ஞாபகம் இருக்குல்ல? புத்திதாஸ்க்கு பசிச்சிருக்கோம். நான் அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கறேன். எழுதுறேன். கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு வரேன். என்ன புத்திதாஸ் இப்போ அமைதியாயிட்டான். எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்கோ, உன்னோட விருந்தினர் தானே. புத்திதாஸ் இல்ல, உங்களை நீங்களே எடுத்துக்கோங்க. போய் தூங்குங்க. என்ன தூக்கம் வரலையா? இல்ல, மகாராஜா வீட்டு பாடம் கொடுத்திருக்காரு. போலாமா? வாங்க வாங்க, விஜயநகரத்தோட சிறந்த இனிப்பு கடைக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவா? இதுதான் ரசகுல்லா. ரசகுல்லாவா? என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. குடுங்க குடுங்க. இந்த இனிப்போட பேரு பாதுஷா. சரிப்பா, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். அட ஐயா இருங்க. எங்க போறீங்க? இதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. காசா? ஆமா, காசு. காசா? இப்ப நான் சாப்பிட்டதுக்கு உனக்கு காசு கொடுக்கணுமா? ஆமா. இந்த விஜயநகரத்துல இருக்கிற ஆளுங்க ஏன் இப்படி பேராசை பிடிச்சு போய் அலையறீங்க? நான் விஜயநகரத்துல காலடி எடுத்து வச்சதுல இருந்து காசு காசுன்னு என்கிட்ட இருந்து புடுங்கதான் பாக்குறீங்க. பாருங்கய்யா, நீங்க என் கடையில இருக்க எல்லா இனிப்பையும் சாப்பிட்டுட்டீங்க. இப்போ அதுக்கான விலையை கொடுக்க மாட்டீங்களா? ஆட, நானா இங்க வந்து சாப்பிட்டேன்? நீங்க சாப்பிடுன்னு சொன்னீங்க, நான் கொடுங்கன்னு சொன்னேன். நீங்க சாப்பிடுன்னு சொன்னீங்க, நான் கொடுங்கன்னு சொன்னேன். கட்டாயப்படுத்தி தானே கொடுத்தீங்க. நான் சாப்பிடலன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும்ல. இங்க பாருங்கய்யா, நான் ஒரு வியாபாரி. என் கடைக்கு யாரு வந்தாலும் இனிப்பை இப்படிதான் சாப்பிடுவாங்க. நானும் அவங்களுக்கு கொடுப்பேன். முதல்ல உன்னோட பழக்கத்தை மாத்திக்கோ, இல்லன்னா உன் கடையை இல்லாம பண்ணிடுவேன். நான் உனக்கு காசெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு பதிலா தான் நான் உனக்கு நன்றி சொன்னேன்ல. என்னோட நன்றியை திருப்பி கொடு. கொடு, இப்பவே இங்கே திருப்பி கொடு. நன்றி எப்படி கொடுக்கறது? இங்க பாருங்க, கோத்வால் ஐயா வந்துட்டாரு. இந்த பிரச்சனைக்கான தீர்வை கோத்வால் ஐயாவே சொல்லுவார் பாருங்க. என்னாச்சு? இந்த நபர் இருக்காரு, கடையில இருக்கிற இனிப்பை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? யார் அந்த முட்டாள்? ஆரம்பிச்சு நானும் பாக்குறேன். இங்க இருந்து போகணும். வட்டமா இருக்கு. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே போகுது. பறக்குது பறக்குது. முதல் வானத்துல, இரண்டாவது வானத்துல, இப்ப மூணாவது வானத்துல. அட, இவரு அப்புறமா சொல்றவராச்சே. அட, உங்களை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். விஜயநகரத்துக்குள்ள வரும்போது வரி கொடுக்காம தப்பிச்சு ஓடி வந்துட்டான் இந்த ஆளு. அது மட்டும் இல்லாம குருவியே முட்டாளாக்கிட்டான். யாரை ஏமாத்தினாரு? அதுவா, அப்புறமா சொல்றேன். அப்புறமா ஏன் சொல்றீங்க? இப்பவே சொல்லுங்க. அப்படி என்னத்த சொல்றது? இவரோட பேரை அதான் அப்புறமா சொல்றேன். அதே தான் நானும் கேக்குறேன். பேரை ஏன் அப்புறம் சொல்றீங்க? அட முட்டாளே, இந்த ஆளோட பேரு அப்புறமா சொல்றேங்கிறது தான். பேருக்கு ஏத்த மாதிரி ஆளு வித்தியாசமானவர் தான். வீரர்களே, பிடிங்க வர. இவருக்கான தண்டனைய மகாராஜா சொல்லுவாரு. என்ன பண்றீங்க? என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? மகாராஜா கிட்ட அரசவைக்கு கூட்டிட்டு போறோம். விஜயநகர மகாராஜா கிருஷ்ணதேவராயர்கிட்டயா? ஆமா, அவரே தான். நான் இப்படி எல்லாம் வரமாட்டேன். அப்படியா? வேற எப்படி வருவீங்க? உங்களுக்காக பல்லாக்க தூக்கிட்டு வர சொல்லவா? வேண்டாம், நான் என்னோட வண்டியில தான் வருவேன். பாருங்க, அறிவாளி. அட, சரதா, புத்திதாஸ் ஓடுறான். புத்திதாஸ், புத்திதாஸ். இங்க பாருங்க, நான் உங்க கூட எல்லாம் வரமாட்டேன் சொல்லிட்டேன். நான் என்னோட வண்டியில தான் வருவேன். அடடா, அடடா, என் உயிரே, என் செல்லமே, புத்திதாஸ், என்னோட தங்கம், நீ எங்க போயிட்ட? இதுதான் என்னோட வண்டி, தெரியுமா? வித்தியாசமான மனுஷனோட வித்தியாசமான வண்டி. ஒண்ணு மட்டும் புரியல, இதுல மனுஷன் யாருக்கா? ஒருவேளை நீங்க இது உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரசவைக்கு இதையும் என் கூட கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க, வாங்க. ரொம்ப நன்றி. வாடா தங்கம், நம்ம அரசவைக்கு போகலாம். சபாஸ்.
ஓ, அப்படின்னா இந்த புத்திதாஸ் இவருடைய செல்ல பிராணியா? ஆனா புத்திதாச சச்சித்தை தானே கூட்டிட்டு வந்தாரு. சரி, அது இருக்கட்டும். இந்த வித்தியாசமான ஆடை போட்டுக்கிட்டு இருக்க இந்த ஆளு யாரு? நில்லுங்க நில்லுங்க, இங்க பாருங்க, அப்புறமா சொல்றேன் ஐயா. நீங்க இந்த மாதிரி கழுத இல்ல புத்திதாஸ் மேல உட்காந்துக்கிட்டு அரசவைக்குள்ளலாம் வர முடியாது. ஏன், என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, அரசவைக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. எங்க மகாராஜா அங்க உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன கொஞ்சம் இறக்கி விடுறீங்களா? அவருக்கு உதவி பண்ணுங்க. இங்க பாருங்க, எனக்கு அரசவை சட்டம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? அட, நீங்க அத பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. அரசவை சட்டம்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல விஷயம். அறிவாளி, நீ தோட்டத்துல இருக்கிற புல்ல மேய்ஞ்சிட்டு நான் வந்துடுறேன். போகலாம். வாங்க 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 போலாம். தாமதமாயிடுச்சு. மகாராஜா, நான் இவர்கிட்ட காசு கேட்கும் போது நான் ஏன் கொடுக்கணும்னு கேக்குறாரு. இனிப்பை எனக்கு கொடுத்தது நீங்க தான், நான் ஒண்ணும் கேட்கலன்னு சொல்றாரு. ஐயா இங்க பாருங்க, நீங்க சின்ன குழந்தை இல்ல. பொருட்களை விக்கிற ஒரு கடைக்காரனோட வேலைங்கிறது பொருளை விக்கிறது தாங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. ஒரு கடைக்காரன் அவன் கடைக்குள்ள வேலை வெட்டி இல்லாமலே உட்கார்ந்துருப்பான். எந்த கடைக்கு போனாலும் அது நீங்க தாங்கிறது மட்டுமில்ல, வேற யாரா இருந்தாலும் வர்ற வாடிக்கையாளரை கடவுள் மாதிரி வரவேற்று இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அவர் முன்னாடி விரிச்சிருவார். அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி கேட்கிற பொருளுக்கு காசே வாங்காம பொருளை சும்மாவே கொடுத்துருவாரா என்ன? இல்ல 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 இல்ல. இப்போ நீங்க கடையில இருந்து இனிப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு விலை கொடுக்காம வந்திருக்கீங்க. அதனால நீங்க ஒரு குற்றவாளி. அடடே அடடே அடடே, வாங்க 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 பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களை வரவேற்கிறேன். அரசவைக்கு தாமதமா வர்றவருங்கிற நல்ல பெயரை எடுத்து வச்சிருக்கீங்க. கடவுள் புண்ணியத்துல இந்த பேர் உங்களுக்கு நீடிச்சு நிலைக்கட்டும். என்ன குருவே நீங்க? என்ன கேட்டா? இல்ல ஒண்ணு இல்ல. வணக்கம் மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க ஐயா, நீங்க எங்க ராஜ்யத்துல 2 குற்றங்கள் பண்ணிருக்கீங்க. முதல் குற்றம், நீங்க எல்லை வரிய கட்டவே இல்லை. அப்புறம் 2வது, இவரோட கடைக்கு போய் நீங்க எல்லா இனிப்பையும் சாப்பிட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கான விலையை கொடுக்கல. இல்ல, இப்போ இந்த குற்றத்துக்கு உங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அனுமதி கொடுக்கிற ராமகிருஷ்ணா. மகாராஜா, இவருடைய ஆடைகளை ஒரு முறை நல்லா பாருங்க. இவர் வெளிநாட்டவர் மாதிரி தெரிகிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு விஜயநகர பத்தின வழிமுறைகளும் சட்டங்களும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு இவருக்கு தண்டனை கொடுங்க. நீங்க என்ன பேசுறீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? இது என்ன பேச்சு இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த மாதிரி ஒரு கெட்டவருக்கு நீங்க எதுக்கு துணை நிக்கணும்? இந்த ஆள் என்ன 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 மகாராஜா, என்ன விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியாரையே அவமானப்படுத்தியிருக்காரு, முட்டாளாக்கி இருக்காரு. மணி, நம்ம கிழவ சொல்றது உண்மைதான். இந்த ஆளுதானே நம்ம முட்டாள் கிழவனோட செல்வத்தை கொள்ளையடிக்கணுங்கிற கனவை கலைச்சது. குருவே, அமைதியா இருங்க. சரிங்க மகாராஜா. இங்க பாருங்க ஐயா, நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்கு முதல் முறையா வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா மகாராஜா, முதல் முறையா வந்திருக்கேன். தெரியும்.
எங்க நாட்டுல விஜயநகரத்தை புகழ்ந்து பேசுவாங்க. நானும் இங்க வந்து பார்க்கணும்னு என் மனசுல ஆசை வந்துச்சு. அதனாலதான் வந்தேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான். இவரை பார்க்கும்போது எனக்கு இந்த ராஜ்யத்தோட சட்டங்கள், இங்க இருக்கிற வாழ்க்கை முறையை பத்தி இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால சட்டத்தின்படி நாம இவர்கிட்ட கொஞ்சம் மென்மையா தான் நடந்துகிட்டாகணும். ஐயா, ஒருவேளை நீங்க விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கான வரி, அப்புறம் இந்த கடைக்காரரோட கடையில நீங்க சாப்பிட்ட இனிப்புக்கான அந்த விலையையும் கொடுக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நான் உங்களை இந்த குற்றத்துல இருந்து விடுவிக்கிறேன். என்ன நடக்குது இங்க? குற்றத்துல இருந்து விடுவிக்கிறார். உங்க தண்டனையை என்னால குறைக்க முடியும். சரி சொல்லுங்க, நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் மகாராஜா, தயாரா இருக்கேன். மன்னிச்சிருங்க மகாராஜா. இவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்களே பாருங்க. என் காசை எங்க வச்சேன்னு தெரியலையே. காசை விசித்திரமா இருக்கு. இவரோட ஆடைகள்லயே பொருட்களை விற்கிறதுக்கு 2 இடம் இருக்கு. அங்கேயும் தேட மாட்டேங்கிறாரு. ஐயா, நீங்க அங்க இங்கன்னு என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போட்டிருக்கிற ஆடையில 2 இடம் இருக்கு பாருங்க. அந்த இடத்தை தச்சிருக்கிறது நம்மளுடைய பொருட்களை விற்கிறதுக்காக தான் நினைக்கிறேன். நீங்க அங்க தேடி பாருங்க. காசு அந்த ஆளே வச்சுக்கிட்டு அதை எங்க வச்சோன்னு தெரியாம தேடுறாராம். சரியா சொன்னீங்க நீங்க. கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு கிடைச்சிருச்சு. ஐயா, நீங்க என்ன பண்றீங்க? நாணயங்களை எதுக்காக திரும்ப வச்சிட்டீங்க? எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க உங்களோட நாணயங்களை எங்க வச்சிருக்கீங்கங்கறத ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருந்தோம். எதுக்காக தேவையில்லாம அங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருந்தீங்க? நடிச்சுக்கிட்டு இருந்தாரு மகாராஜா. மகாராஜா முதல்ல நீங்களே சொல்லுங்க. எல்லா மனுஷனுக்குமே தெரியும் ஈஸ்வரன், அல்லாஹ் அவங்களோட மனசுல இருக்காங்க. அப்படி இருந்தும் அப்புறம் எதுக்காக வெளியில போய் தேடுறாங்க? சொல்லுங்க. பாத்தீங்களா 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 மகாராஜா? மகாராஜா காசை பத்தி கேட்டா நீங்க கடவுளை பத்தி பேசுறத? மகாராஜா, இவர் கண்டிப்பா ஏமாத்துக்காரரே தான். நிச்சயமா ராமகிருஷ்ணருக்கு இந்த நபரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க. நீங்க யாரா வேணா இருங்க, வாங்கின பொருளுக்கு காசை கொடுத்துட்டு போற வழிய பாருங்க. எங்க மகாராஜாவோட கருணை உள்ளத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. இல்ல நானே உங்களை. குருவே. சரிங்க மகாராஜா. இவ்வளவுதானா? என் துணியையும் வாங்கிட்டு போறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக இப்ப இவ்வளவு நேரமா சிரிச்சிட்டு இருந்தீங்க? நான் மகாராஜா, இவர்கிட்ட காசு இருந்துமே எதுக்கு இந்த கடைக்காரருக்கு காசு கொடுக்கலன்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதான் சிரிப்பு வந்துருச்சு. அப்படின்னு அர்த்தத்தை எனக்கும் புரிய வைங்க. மகாராஜா, இந்த ஐயா அறிமுகமே இல்லாம உங்களை சந்திக்கணும்னு நினைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி இவர் யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஐயா, நீங்க யாரு?
என்னது? புத்திதாசா, இது அதே கோத்வால் பயந்துட்டீங்களா? யாரு? நானா? நான் பயப்படல. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என்னோட அறிவாளியால என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. அறிவாளியா? பாருங்க ஐயா, எங்களுக்கு நாங்க இந்த புத்திதாச ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். புத்திதாசா? அறிவாளி, நீ இதுக்கு முன்னாடி விஜயநகரத்துக்கு வந்திருக்கியா? என்கிட்ட சொல்லாம கொள்ளாம நீ எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க? இது என்ன பேரு? புத்திதாஸ்? இவங்க உன்னோட பேரை மாத்தி வச்சுட்டாங்களா? உனக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை யாராவது வேற பேர்ல கூப்பிட்டா உனக்கு அதிகமா கோபம் வரும். சரி, இப்ப மட்டும் ஏன் வரல? இதோ பாருங்க ஐயா, இந்த புத்திதாசுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இது புத்திதாஸ் இல்ல, என்னோட அறிவாளி, என்னோட உயிர், என்னோட இதயம், என்னோட நுரையீரல் சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கு. நடுவுல கொஞ்ச நாள் காணாம போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது இவன் விஜயநகரத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கான்னு. என்னடா செல்லம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பிரமாதம். இவர் உங்க நண்பரா? சரி, இப்போ நீங்க உங்க அறிவாளியை எங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறீங்க. ஆனா நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்தலையே. மகாராஜா, எனக்கு இவரோட பேர் தெரியும். என்ன பேரு? மகாராஜா, அவரோட பேரு அப்புறமா சொல்றேன். என்ன? கோத்வாலையா, என்ன பண்றீங்க? இப்பவே சொல்லுங்க. கோத்வால், என்ன நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்பவே ஒரு பேரை சொல்லுங்க. மகாராஜா, இவரோட பேரு அப்புறமா சொல்றேங்கிறது தான். என்ன விசித்திரமான பேரு! என்ன பேரு வித்தியாசமா இருக்கு? அப்புறம் மகாராஜா, நானே ஒரு வித்தியாசமான ஆளுதான். அதான் எழுதி ஒட்டி இருக்கேன். மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் கோத்வாலையாவுக்கு இந்த பேரை தான் சொன்னேன். முதல்ல நீங்க எங்களுக்கு எதுக்காக இவர்கிட்ட பொய்யான பேரை சொன்னீங்கன்னு சொல்லுங்க. விஜயநகர ராஜ்யத்துக்குள்ள பொய்யான பேரோட நுழையிறது தண்டனைக்குரியது. மகாராஜா, இவர் சொன்னது சரிதான். நான் என்ன நினைச்சேன்னா, விஜயநகரத்துல என் பேருக்கு முன்னாடி செயல்களால புகழ் பெறணும்னு. அப்படியே பார்த்தாலும் பேர்ல என்ன இருக்கு மகாராஜா? என்னைக்காச்சும் ஒரு நாள் பேர் காணாம தான் போக போகுது. பிரமாதம். சரி, நீங்க உங்களோட செயல்கள் என்னன்னு காமிச்சிட்டீங்க. ஆனா இன்னமும் உங்களோட பேரை நீங்க சொல்லவே இல்லையே. மகாராஜா, என்னை எல்லாருமே முல்லா நஸ்ருதீன்னு சொல்லுவாங்க. நான் பாக்தாத்ல இருந்து வந்திருக்கேன். முல்லா நஸ்ருதீனா? முல்லா நஸ்ருதீனா? இவர் பாக்தாத்தோட சிறந்த ஞானி, எழுத்தாளரும் கூட. இவரோட கதைகளை நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். இவர்தான் அந்த முல்லா நஸ்ருதீனா? என்னால நம்பவே முடியலையே. முல்லா நஸ்ருதீன் அவர்களே, உங்களை விஜயநகரத்துக்கு மனமாற வரவேற்கிறேன். நாங்க எல்லாரும் உங்க கதையில படிச்சிருக்கோம். நீங்க விஜயநகரத்துக்கு வந்து எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கீங்க. வணக்கம். அப்படின்னா நீங்க தான் முல்லா நஸ்ருதீன். இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. நீங்க மட்டும் சொல்லி இருந்தீங்கன்னா நானே வரவேற்றிருப்பனே. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ உங்களை வரவேற்கிறேன். நான் விஜயநகரத்தோட ராஜகுரு தத்தாச்சாரியார் உங்களை இந்த நாட்டுக்கு மகாராஜா கிருஷ்ணதேவராயர் சார்புல அன்போட வரவேற்கிறேன். உங்களுடைய இந்த வருகையினால இந்த அரசவை மட்டுமில்ல, நானும் அதாவது மகாராஜாவும் ரொம்பவும் சந்தோஷப்படுறோம். உங்களை ஆற தழுவி நான் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறேங்க. குருஜி, உங்களுடைய உணர்ச்சிகளை ரொம்ப கொட்டாதீங்க, இல்லனா புத்திதாஸ் சந்தோஷப்பட்டு உங்க மேல ஏறி உக்காந்துக்க போறாரு. மந்திரியாரே, மகாராஜா, முல்லா நஸ்ருதீன் விஜயநகர ராஜ்யத்தோட ஒரு சிறப்பு விருந்தினர். இவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அரண்மனையில தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா, நான் இங்க
விஜயநகரத்தை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். இங்க இருக்கிற வாழ்க்கைய வாழ்ந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சாதாரண மக்கள் கூட வாழ்ந்து பார்த்தாதான் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நான் இங்க இருக்கிறதுக்கான இடத்த நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் எங்க இருக்கணும் அங்கதான் என் அறிவாளியும் இருப்பான். என் கூட சேர்த்து என்னோட அறிவாளியும் இங்க அரண்மனையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயா, அதாவது முல்லா நஸ்ருதீன் அவர்களே, உங்க உணர்வுகளுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிறோம். ஆனா நீங்க விஜயநகர ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் என்னோட சிறப்பு விருந்தினரா தான் இருப்பீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மகாராஜா. முல்லா நஸ்ருதீன் ஐயா, நீங்க விஜயநகரத்துக்கு வெறும் சுத்தி பார்க்கிற நோக்கத்துல தான் வந்திருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது நோக்கத்துல வந்திருக்கீங்களா? நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களே பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் விஜயநகரத்துக்கு மீசையையும் குடுமியும் வாங்கலான்னு வந்தேன். அப்படியா? மீச குடிமியா? மீச குடுமியா? மீச குடுமியா? ஆமா. இதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா? நான் புரிய வைக்கிறேன் மகாராஜா. நான் உங்ககிட்ட ஒரு சவாலோட வந்திருக்கேன். சவாலோட. அது என்ன சவால்னு சொல்லுங்க மகாராஜா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தியும் உங்களை பத்தியும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் அவங்க புகழ்ந்ததெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். என்கிட்ட விடுகதைகள் இருக்கு, அத உங்ககிட்ட கேட்பேன். அதுக்கான பதில கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஐயா முல்லா நஸ்ருதீன் அவர்களே, முதல்ல நீங்க சொன்னீங்க மீசையும் குடிமையும் வாங்க வந்தேன்னு. இப்ப புதிரை பத்தி பேசுறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சா நல்லா இருக்கும். என்னோட விடுகதைக்கு சரியான பதில் கிடைக்கலனா நான் மீசையையும் குடிமையையும் வாங்கிட்டு போவேன். மீச மகாராஜா கிருஷ்ணதேவராயரோடது, அப்புறம் குடுமி பண்டிதர் ராமகிருஷ்ணரோடது. ஓ அப்படியாது. சரி சரி, ரொம்ப நல்லது. மகாராஜாவோட மீசையா? மகாராஜாவோட மீசையா? பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குடுமியா? முல்லா நஸ்ருதீன், நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என்னோட முடியையும் என்னோட தாடியையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களோட வெற்றியை பத்தியும் உங்களோட புகழை பத்தியும் நான் பாக்தாத் முழுக்க பரப்புவேன். மகாராஜா, என்ன யோசிக்கிறீங்க? இந்த சவாலை நீங்க ஏத்துக்கிறீங்களா? உங்களோட இந்த சவாலை நான் நிச்சயம் ஏத்துக்கிறேன். மகாராஜா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஒரு பக்கம் எனக்கு 5 கிரந்தங்களை தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ண சொல்லி பெரிய காரியத்தை கொடுத்திருக்கீங்க. இன்னொரு பக்கம் முல்லா நஸ்ருதீனோட சவாலையும் ஏத்துக்கிட்டீங்களே. முல்லா நஸ்ருதீன் எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியாது. இவர் கேட்கிற விடுகதைகளுக்கு விடைய தேடுறது அசாதியம். என் பட்டுவ மட்டும் இல்ல, உங்க மீசையையும் இழக்க போறீங்க மகாராஜா. மாட்னாம் பண்டிதர் ராமகிருஷ்ண. அமைதியா இரு பட்டு. முதலே நான் பதட்டமா இருக்கேன்.
நான் சத்தியம் பண்றேன் என்ன ஆனாலும் சரி உன் உயிரை காப்பாத்துறதுக்கு முழு முயற்சியும் பண்ணுவேன். என் நம்பிக்கையை உடைச்சிராத ராமா. வாயை மூடிக்கிட்டு இரு பட்டு. உறுதி உறுதி. நீங்க என்ன சொல்றீங்க? உறுதியா தானே சொல்றீங்க? ஆமா, உறுதியாதான். உறுதியா? நன்றி நன்றி மகாராஜா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நான் இததான் எதிர்பார்த்தேன் மகாராஜா, இததான். சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட முதல் விடுகதை என்ன? மகாராஜா, இப்ப எதுக்காக அவசரப்படுறீங்க? நான் கண்டிப்பா கேட்பேன், ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில நான் முதல் விடுகதையோட வரேன். இன்னைக்கு எனக்கு அனுமதி கொடுங்க, நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். அப்ப சரி மகாராஜா, இப்ப என்னோட வணக்கத்தை ஏத்துக்கங்க. ஒரே நாள்ல உங்களோட பழக்கத்தை கத்துக்கிட்டேன், ஏத்துக்கங்க. வணக்கம் வணக்கம். என்னோட உயிரே, என் இதயமே, நம்ம கிளம்பலாமா? வா போகலாம். ஒரு பண்டிதனோட அறிவுக்கு சமம் அவன் குடுமி. அந்த வகையில பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடுமி அறுக்கப்பட்டா அதோடு அந்த பண்டிதனுக்கு அறிவே இல்லைங்கிறது தான் அர்த்தம். முல்லா நஸ்ருதீன், நீங்க எனக்கு கிடைச்ச வரம் ஐயா. நீங்க தான் இப்ப என்னையும் இந்த நாட்டையும் இந்த ராமகிருஷ்ணன் கிட்ட இருந்து காப்பாத்த போற ஒரே நபர். இந்த தடவை உன்னை யாரும் காப்பாத்த முடியாது பண்டிதர் ராமகிருஷ்ணா. உனக்கான தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு. அட ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, நேத்து உங்களோட ஒரு நாள் மொத்தமா வீணா போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. கிரந்தத்தோட ஒரு வார்த்தையை கூட இன்னும் மொழிபெயர்க்கவே ஆரம்பிக்கல. ஆமா குருவே, எனக்கும் இதை நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆமா உண்மைதானே, உண்மைதான். நீங்க வீட்டுக்கு வந்தது உண்மைதான். ஆனா நீங்க வந்தப்போ நான் என்னுடைய வீட்டுல இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எந்த தொந்தரவையும் நான் விரும்புறதில்ல. ஒரு நாள்ல என்னுடைய பணிகள் என்னென்னங்கிறது என் சிஷ்யர்கள் கிட்ட இருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னுடைய வேலை நேரம் எது, தூங்குற நேரம் எதுங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கணும்ல. ஆமா மன்னிச்சிடுங்க, நான் தவறு பண்ணிட்டேன் குருவே. ஆனா தவறு நடந்தா நடந்துட்டு போகட்டும், விடுங்க, அது சகஜம். நான் இதுக்காக உங்களை மன்னிச்சிட்டேன், போங்க. சரி, அப்ப ஒண்ணு செய்யுங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உங்களுக்கு உங்க வேலையில உதவி செய்யறேன். நாளைக்கு காலையில ஸ்ருதி பூர்த்தியையும் முடிச்சிடுறேன். என்ன? சரி, இதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி குருவே. ஆட இருக்கட்டுங்க, போதும், விடுங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். பண்டித ராமகிருஷ்ணா, இது என்னோட மீசைக்கு வந்த பிரச்சனை. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். அறிவாளி, நீ போய் ஓய்வெடு, நான் வரேன், நாளைக்கு பார்க்கலாம். போ. ஐயா, கொஞ்சம் உணவு கிடைக்குமா? காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. போயிடு இங்க இருந்து.
இது என்ன சத்திரம்னு நினைச்சியா? போறவங்க வர்றவங்க எல்லாருக்கும் உணவு வழங்கிட்டு இருக்கிறதுக்கு. நில்லு, இங்க வா. என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. நீ இங்க இருந்து காசு கொடுக்காம போக முடியாது. காசா? எதுக்காக காசு? நான் தான் எதுவுமே சாப்பிடவே இல்லையா ஐயா. நீ சாப்பாடு சாப்பிடவே இல்லதான், ஆனா அந்த சாப்பாட்டை முகர்ந்து பார்த்த இல்லையா? அந்த வாசனைக்கு பதிலா எனக்கு காசை கொடு, இல்லனா நீ இங்க இருந்து போக முடியாது. அப்புறம் நாளைக்கு முழுக்க நீ இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். இங்க பாருங்க ஐயா, இவருக்கு பதிலா காசு நான் கொடுக்கறேன். நீங்க யாருங்க ஐயா? நான் பாக்தாத்ல இருந்து வந்திருக்கேன். உங்க சத்திரத்துல தான் தங்க போறேன். அப்ப சரிங்க ஐயா, காசை கொடுங்க. தரேன் தரேன். ஐயா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல. இவர் உங்க சாப்பாட்டோட வாசனை மட்டும் தான் முகர்ந்தாரு. அதுக்கு பதிலா தான் நான் உங்களுக்கு காசோட சத்தத்தை கொடுத்திருக்கேன். வாசனைக்கு பதிலா சத்தம். இதுதான் இதுக்கு சரியான விலை. நன்றி நன்றி. இந்தாங்க வச்சுக்கோங்க. வெளியில போய் வேற எங்கேயாவது சாப்பிடுங்க. இங்க இருக்கிற சாப்பாடும் சரியா இருக்காது. இந்த எஜமானும் நல்லவரா தெரியல. நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. சரி, இப்ப நம்ம கிளம்ப வேண்டியதா? ஐயா நில்லுங்க. நிக்கணுமா? என்ன என்னவா? நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசலாம்? இங்க என்ன நடக்குது? கோத்வால் ஐயா, நீங்க இந்த மாதிரி எங்க ராஜா விருந்தினர் கூட பேசவே கூடாது, புரியுதா? கோத்வால் ஐயா வணக்கம். நீங்க வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். உட்காருங்க ஐயா. முல்லா நஸ்ருதீன் ஐயா வணக்கம். ஆதாப். ஆதாபா? நிச்சயமா நிச்சயமா, இப்பவே பண்றேன். ஐயோ, என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நீங்க தானே தலையை குனிஞ்சு ஆதாப் ஆதாப்னு சொன்னீங்க. ஆதாப்னா அமுக்குறது தானே, அதுக்கு தான் வந்தேன். இல்ல, உங்க மொழியில ஏதோ சொல்வீங்களே, அது வணக்கம்னு ஏதோ. ஓ அதுவா? வணக்கம் 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 வணக்கம். சரி, இப்ப கொஞ்சம் தூரமா நின்னு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல தூரமா இல்ல, நான் உங்ககிட்ட நின்னு ஒரு விஷயத்தை பத்தி தனியா பேசி ஆகணும். கோணையில தானே பேசணும்? ஆமா, கோணையிலேயே போய் பேசலாம். வாங்க வாங்க. வரேன். ஐயா, என்னுடைய வீடு ரொம்பவே சின்னதா இருக்கு. சரி. இப்ப நாங்க அந்த வீட்ல வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூங்கும் போது காலை நீட்டினாலே காலு செவுத்துல இடிச்சுக்கும், தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, அதனால சின்ன வீட்ல இருந்து பெரிய வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா வீட்டை மாத்திக்க வேண்டியதானே? வீட்டை மாத்தி அது ஏதோ ஒண்ணு மாத்திக்கங்க. ஆனா நான் எப்படி வீடு மாறுறது? புது வீடு வாங்குறதுக்கு என்கிட்ட செல்வம் இருக்கணும்ல, என்கிட்ட இல்லையே. ஏதாவது நீங்க வழி சொல்லுங்க. வழியா? நீங்க தான் பிரச்சனையை பெருசா நினைக்கிறீங்க, ஆனா அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. இதுக்கான வழி என்கிட்ட இருக்கு. அப்படியா? அப்படின்னா எதுக்காக காக்க வைக்கிறீங்க? உடனே சொல்லுங்க. சரி. உங்ககிட்ட ஏதாச்சும் மிருகங்கள் இருக்கா? மிருகங்களா? அதாவது சின்ன சின்ன மிருகங்கள். என்கிட்ட ஆடுகள் இருக்கு. அப்படின்னா வேலை முடிஞ்ச மாதிரிதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆடுகளை உங்க வீட்டுக்குள்ள விட்டுருங்க. அட, ஏற்கனவே நாங்க வீட்டுக்குள்ள 11 பேர் இருக்கோம். இதுக்கு மேல 10 ஆடுகளை வர விட்டா அதுக்கப்புறம் நாங்க எங்க போய் படுக்க முடியும்? அப்போ உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வர விருப்பம் இல்லையா? இல்ல, கண்டிப்பா வெளியே வரணும். அப்படின்னா ஆடுகளை வீட்டுக்குள்ள விடுங்க, உங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும். இப்ப நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம். இல்ல, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நான் கண்டிப்பா அதே மாதிரி செய்யறேன். சரி, இப்ப நான் கிளம்புறேன். அனுமதி கொடுத்துட்டேன், நீங்க இப்ப கிளம்பலாம். சரி. வாங்க வீரர்களே. கோத்வால் ஐயா நில்லுங்க. அட, சமோசா இங்க பாருங்க. நீங்க ஆடுகளை உள்ள போடுங்க, நான் சமோசாவை உள்ள போடுறேன். சரி, நீ உள்ள வா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னையில இருந்து இந்த வீட்டுக்குள்ள இதுங்களும் நம்ம கூட தான் இருக்க போகுதுங்க. இந்த ஆடுகள்லாம் இங்க இருந்துச்சீங்கன்னா நம்மளோட வீட்ல அப்புறம் நாம எங்க இருக்கிறது? நம்மளோட வீடு ரொம்ப சின்னதுன்னு உங்களுக்கே தெரியல, அதுலயே நீங்க இந்த ஆடுகளை கொண்டு வந்துட்டீங்க. அட, இங்க பாரு முட்டாளே, இந்த சின்ன வீட்ல இருந்து நம்ம பெரிய வீட்டுக்கு போறதுக்காக தான் இந்த ஆடுகளை கூட்டிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். புரியுதா உனக்கு?
ஓ, ம். வணக்கம் குருவே. அடட, வணக்கம் வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணரே. வாங்க வாங்க வாங்க, அந்த ஆசனத்துல உட்காருங்க. இப்ப சொல்லுங்க குருவே, நேத்து ராத்திரி நான் சில பக்கங்களை மொழிபெயர்ப்பு பண்ணிட்டேன். அத ஒரு முறை பாக்குறீங்களா? நான் இல்லாமலே நீங்களே பண்ணிட்டீங்களா? நீங்க சொந்தமாவே மொழிபெயர்ப்பு பண்ணிட்டீங்களா? ஆமா. சரி, நல்லது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது என்னன்னு காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். சரி, இந்தாங்க. சிவ 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 சிவ. முல்லா நசுருதீனா? ஆமா, பாக்தாத்ல இருந்து நம்ம விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு. அப்படின்னா அவரு வீடு கட்டுற கொத்தனாரா என்ன? ஏய், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு இருக்கிற மூளைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. அவர்தான் பாக்தாத்தோட பண்டித ராமகிருஷ்ணர், நம்ம மகாராஜாவோட ராஜ விருந்தினர். அவர் சொன்னதுனாலதான் நான் எல்லா ஆடுகளையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கேன். ஆனா இங்க பாரு, என்ன நம்பு. நாம ரொம்ப சீக்கிரமாவே குடும்பம் மொத்தமா இந்த சின்ன வீட்டுல இருந்து பெரிய வீட்டுக்கு போக போறோம். பெரிய வீட்டுக்கா? பெரிய வீட்டுக்கு, ரொம்ப பெரிய வீட்டுக்கு. இது என்ன பண்டித ராமகிருஷ்ணரே? என்னாச்சு குருவே? பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க எழுதி இருக்கிற எழுத்துல உணர்வே இல்லாமல்ல இருக்கு. அர்த்தம் இருக்கு, அர்த்தமெல்லாம் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன், எல்லாம் இருக்கு. ஆனா பண்டித ராமகிருஷ்ணரே, மொழிபெயர்ப்புல கூட எழுத்துக்கள்ல அர்த்தம் மட்டுமில்ல, அதுக்குள்ள உணர்ச்சிகளும் கொட்டி கிடக்கணுங்கிறதும் இலக்கணம் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.